ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு கத்திரிக்காயை வதக்கணும். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கத்திரிக்காயை வதக்கிக்கலாம். கத்திரிக்காயை முழுசாகவே நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதில் சேரணுன்றதுக்காக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கலாம். லேசாக வதக்கினா போதும், ரொம்ப கிறிஸ்பியாக வதக்க தேவையில்லை. கத்திரிக்காய் இப்போ வதங்கிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வதக்கி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு ஆஃப் வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு, இதையும் வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குழம்பை தாளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, சீரகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சத அந்த மசாலா ஊற்றிக்கலாம். மசாலா ஊற்றிட்டோம். இப்போ பொடி போட்டுக்கலாம். குழம்பு பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுட்டு நம்ம இப்போ இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. கத்திரிக்காயை போட்டுடலாம். அப்படியே ஒரு கருவேப்பிலையும் கொஞ்சம் மேலாப்பில் போட்டு விட்டுக்கலாம். கருவேப்பிலையோட சாரெல்லாம் அதில் இறங்கிடும். ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சதுலேயும் கருவேப்பிலை போட்டிருக்கோம், இதுலேயும் கருவேப்பிலை போட்டிருக்கோம். இது குழம்பு நல்லா ஆகட்டும். குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.